ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கேமுக்குள்ளே இப்போ புதுசாக 2 யூனிவர்சல் ரிங்கி வந்திருக்கு. அதில் முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய தொலைக்காட்சி வரலாற்றின் முதல் முறையாக நம்ம கேமுக்குள்ளே வேஷ்டி ஷர்ட் விட்டிருக்கான். அந்த பண்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது M1887 கன் ஸ்கின் ஒரு 5-6 ஸ்கின் விட்ருக்கான். அதில் எந்த ஸ்கின்னு பெஸ்ட்டுங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த வேஷ்டி ஷர்ட் பண்டில். வேஷ்டியெல்லாம் நல்லா மடித்து கட்டிக்கிட்டு மஞ்சள் கலர் சொக்காவை போட்டுக்கிட்டு தலைவன் கண்ணாடி போட்டு மைனர் மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கிறார். எப்படி வேஷ்டி வித் சுகுணா பண்டில் நல்லா இருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டாக இந்த பண்டில் இப்போ தான் வந்திருக்கு. அது ஷர்ட்டுக்கு பின்னாடி புலி சிம்பிள் எல்லாம் போட்டிருக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, இவன் பொங்கல் பண்டிகைக்கே இதெல்லாம் போட மாட்டான். ஹோலி பண்டிகைக்கு வேஷ்டி ஷர்ட்டு பண்டில் விட்ருக்கான். சரி, ஏதோ ஒன்று, எப்படியோ வேஷ்டி நம்ம கேமுக்குள்ளே வந்திருக்கு. யாரோ இன்வைட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் தூக்கி விட்டு. இதுதான் இந்த தாடி. ஐயோ, மாஸ்க் போட்டிருக்கனால தாடி தெரிய மாட்டேங்குது. இதுதான் வேஷ்டி ஷர்ட்டு பண்டில். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. வேறு என்னென்ன பண்டில் கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே ஒரு கிளான்ஸ் உள்ளே போய் பார்த்துருவோம். அடுத்ததாக ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஓனாய் மண்டையன். ஓனான் மண்டையங்க, ஓனாயின்னு சொல்லிட்டேன். வாய் கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. உங்கள் யாருக்காவது ஓனானை பிடிக்குமானா இது பண்ணிக்கோங்க. நான்லாம் சின்ன வயசில் ஓனானை பார்த்தாலே கல்லை தூக்கி அடிப்பேன். இந்த மண்டையெல்லாம் அதே மாதிரி முள் இதாக வந்திருக்கு. மெயின் பண்டல் அந்த வேஷ்டி ஷர்ட்டு கூட 120 டோக்கன் தான். ஆனால் இந்த பண்டலுக்கு 200 டோக்கன் கொடுக்குறான், ஏன்னா எஃபெக்டில் வந்தனால. அடுத்தது இந்த பாம்பு. உங்களுக்கு பாம்பு பிடிச்சிருந்தா பாம்பு பண்டில் வாங்கி போடுங்க. ஓனாம் பிடிச்சிருந்தா ஓனாம் பண்டில். ஏன்னா வேறு என்னென்ன பண்டிலில் இது மாதிரி வரப்போகுதுன்னு தெரில. இருக்கிற பூச்சி பறவை எல்லாத்தையும் கொண்டு பண்டிலாக செஞ்சு போட்டுருப்பாங்க போல். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் பண்டில்ஸ்கெல்லாம் ஸ்பின் பண்ணுறதுக்கு பதிலாக அடுத்ததாக இந்த M1887 ஸ்கின் விட்ருக்கான். இந்த மாதிரி வெப்பன் கன் ஸ்கின்னுங்க எதாவது எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரே ஒரு காஸ்டியூம் தான் போட்டு ஆட போகிறோம். அதனால் நீங்கள் உங்கள் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கனாலும் அது எதுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எங்கிட்ட ஆல்ரெடி நான் 2 பண்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் சுகுணா பண்டில், இன்னொன்று பிளாக் டிஷர்ட் போட்டு அதுகளுக்கே தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டுருக்கு. மற்றபடி இதில் உங்களுக்கு இதெல்லாம் வேணுமுன்னா, சப்போஸ் பிடிச்சிருந்தா எங்கிட்ட பண்டிலே இல்லை அந்த மாதிரி இதுக்கு வேணால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாமே தவிர, மற்றபடி இதுக்கெல்லாம் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதுவும் இந்த ரிங் ஈவெண்ட்டில் பெருசெல்லாம் அந்த பண்டில் ஆஹா ஓஹாங்கிற மாதிரிலாம் எந்த பண்டில் இல்லை. சும்மா நார்மலான 2 கன் ஸ்கின்னுங்க இதுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த க்ளோவல் ஸ்கின்னும் மேபி ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆணிகளில் இதுவும் ஒன்று தான். உங்களுக்கு இதில் ஒன்றே ஒன்று வாங்கலான்னா இந்த வேஷ்டி ஷர்ட்டு பண்டில் நம்ம பாரம்பரியத்துக்காக வாங்கி வச்சுக்கலாமே தவிர, மற்றபடி இந்த க்ளோவால் எல்லாமே நார்மல் தான். மேபி கலர்ஃபுல்லாக ஹோலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹோலி பண்டிகைக்காக வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம மெயினான மேட்டரான M1887 அந்த ஈவெண்ட்டு போய் நம்ம பார்க்கலாம். அதில் எந்தெந்த கன் ஸ்கின் எல்லாம் பெஸ்ட்டுன்ட்டு. இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற புதுசாக புதுசெல்லாம் இல்லை, இருக்கிற எல்லா கன்னுமே ஆல்ரெடி வந்தது தான். இதில் மெயினான இதாக சாண்ட்ஸ்ட்ரோம் அந்த கன்னு டபுள் பேரலோட ஸ்கின்னு தான் கொடுத்துருக்கான். இதுக்கு பவர் பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு. இது க்ளோஸ் ரேஞ்சுக்கு பக்காவான ஸ்கின்னு. ஏன்னா ரேஞ்சு மட்டும் மைனஸு, டபுள் டேமேஜ் கொடுக்கறனால 2 புல்லட்டில் எல்லாம் செத்துருவாங்க. அடுத்தது கோல்டன் கிளேருங்கிறது டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் ரேஞ்சு. எனக்கு இங்கே கொடுத்துருக்க 6 கன் ஸ்கின்லேயே இதோட கன் ஸ்கின்னு சொல்கிறது புரியுதுங்களா? ஸ்கின்னு எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற இருக்கிறது எல்லாத்தையும் விட இதுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அடுத்தது நம்ம எந்த கன்னுன்னா இன்குபேட்டரில் M1887. எனக்கு இந்த கன் யூஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும், இது ஒரு மொக்க கன் ஸ்கின்னு. லுக் வைஸ் சொல்ல, பவர் வைஸ் அது ஒரு மொக்க. அடுத்தது இதுவும் பழைய இந்த ரம்ஜான் ஈவெண்ட்டுக்கு தான். டபுள் ரீலோட் ஸ்பீடு, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்கான். என்ன இது நம்ம ஒன் பஞ்ச் மேனுக்கு என்ன கன் பவர்? சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேட் ஆஃப் ஃபயரா, டபுள் ரீலோட் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். அக்யூரேசி மைனஸாக இருக்கும். மற்ற கன்னெல்லாமே இதெல்லாம் நார்மல் ஸ்கின்னு தான். இதெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. ஒரே ஒரு கன் ஸ்கின் பக்காவான நல்ல பவர் இருக்க கன் ஸ்கினை எடுத்து வச்சுக்கோங்க.
எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட்லேயே உருப்படியான கன் ஸ்கின்னா அது இந்த சாண்ட்ஸ்ட்ரோம் தான். ஏன் சொல்கிறேன்னா, இதுக்குன்னு நமக்கு இந்த கேமில் வந்து தனியாக ஸ்பெஷல் எஃபெக்டெல்லாம் கொடுத்துருக்கான். அதில் இது பார்த்திங்கன்னா இந்த கன்று வந்து பின்னாடி இருக்கும் போது அந்த சின்ன பால் மாதிரி, இந்த ஹரி பாட்டர் பால் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். அடுத்தது இதான் கன் ஸ்விட்ச் கன், இது எலிமினேஷன் எஃபெக்ட்டு, இந்த மாதிரி எல்லா இதுவுமே இந்த ஒரு கன் ஸ்கின்னுக்கு தான் கொடுத்துருக்கான். அது யுனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் வந்தது. நீங்கள் நிறைய பேர் ஆல்ரெடி பாதி டோக்கன் வச்சுருந்தா உங்களுக்கு இன்னும் கம்மியான டைமண்ட்லேயே கிடைக்கும். அதனால் இந்த கன் ஸ்கின்னை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கின் இல்லாதவங்க எடுத்துக்கோங்க. எங்கிட்ட ஆல்ரெடி எவோ கன்று அதெல்லாம் இருக்குதுன்னா தேவையில்லாமல் இந்த ஈவெண்ட்டுகளுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. மற்றபடி இந்த இதில் வந்து உங்களுக்கு வேணால் ஹெட்ஷாட்டுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ டேமேஜ் ஆகுது இதெல்லாமே நான் உங்களுக்கு இந்த கன்னில் வந்து ட்ரை அவுட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இதோட பவர் வந்து டபுள் டேமேஜ்ங்கிறனால க்ளோஸ் ரேஞ்சில் எல்லாமே நல்லா டேமேஜ் தான் கொடுக்கும். பாருங்கள் 19 உலகுது பாடியில், 19, 18ன்னு ஓரளவுக்கு ரேஞ்சில் இருந்தாலும் ரேஞ்சு மட்டும் கொஞ்சம் மைனஸு, அதனால் இதாகுது. மற்றபடி ஹெட்ஷாட்டெல்லாம் உங்களுக்கு எனக்கு அந்த அளவுக்கு அடிக்க வராது. நீங்கள் நல்லா அடிப்பீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்குவாங்க. ஓகே, நாம் வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.